6ാം വാർഷികത്തിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. നമ്മളുടെ ക്ഷണം സ്വീകരിച്ച് ഇന്നിവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുള്ള വിശിഷ്ടാതിഥികളെ തമിഴ്നാട് ഏഴവത്തിയ പ്രസിഡന്റ് പേരവെപ്പിന്റെ പ്രസിഡന്റാണ്, പൊള്ളാച്ചിയിൽ നിന്നാണ് വരുന്നത്. ദിലീപേട്ടനവരുടെ സന്തോഷമുണ്ട്. നമ്മൾ ഇങ്ങനെ ഒരു കൂട്ടായ്മ വേണം പറഞ്ഞിട്ട് നമ്മൾ ഒരു 6 കൊല്ലം മുമ്പ് ഇങ്ങനെ ഒരു എന്താ പറയുക, എല്ലാവരും കൂടി സംസാരിച്ച് ഒക്കെ ചെയ്തതാണ്. ഇതൊരു നല്ല ഇതായി പോകുന്നുണ്ട്. അതിന് എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ എന്താ പറയുക, എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്തുകൊണ്ടാണ് നമ്മൾ ഇങ്ങനെ കൊണ്ടുവരാൻ പറ്റി എല്ലാ കാര്യങ്ങളും. അതിന് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. അതിന് നമുക്ക് കൂടെ SNDP പ്രകാശക്കാൻ ചിത്തപ്പൻ, പരമചിത്തപ്പൻ എല്ലാവരും ഭയങ്കര സപ്പോർട്ടായിരുന്നു. അപ്പോൾ എല്ലാം സപ്പോർട്ട് ആയതുകൊണ്ട് നമുക്ക് എല്ലാം കൊണ്ടുവരാൻ പറ്റി. ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. ഇന്ന് നമ്മളിവിടെ വന്നിട്ടുള്ള നമ്മുടെ ഈഴവത്തിയ അസോസിയേഷൻ പ്രസിഡന്റ് ഏട്ടൻ ചെന്താമരേട്ടന് വന്നതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട് ഏട്ടൻ. പിന്നെ നമ്മുടെ ഐലയ്ക്ക് ശശിയേട്ടൻ വന്നതിൽ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. ഏട്ടനെ ഞാൻ വീട്ടിൽ പോയി വിളിച്ചു. ശശിയേട്ടൻ ചെന്താമരേട്ടന് അവിടുന്ന് ശശിയേട്ടൻ ഫോൺ ചെയ്ത് തന്ന് തീർച്ചയായും വരാൻ എത്താൻ പറഞ്ഞു. ഒന്ന് ഭയങ്കര വർക്കാണ് അവിടെ. സാഹചര്യമായതുകൊണ്ട് ഭയങ്കര ബിസിയാണ്. എല്ലാ സമയം ഇതാക്കാണ്ട് നമുക്ക് വേണ്ടി വന്നിട്ടുണ്ട്. അതിൽ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. അതുകൊണ്ട് ഇവിടെ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട് എല്ലാവർക്കും. ഇത് 6ാമത്തെ വർഷവും അതിന്റെ തുടക്കം മുതൽ ഇന്ന് വരെ இன்னைக்கு நம்ம யாரை டிசைட் பண்றோமோ அவங்க தான் உட்காரணும் அரசியல். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நம்ம கூட்டமைப்பு இருக்குங்கிறது தான் உண்மை. நம்ம ஒன்றும் செய்யணுங்க, அதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.
നമ്മുടെ കോയമ്പത്തൂർ പുതിയ സഭ எதிர்கட்சி கொறடா அண்ணன் திரு எஸ்பி வேலுமணி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வருடங்களாக கோயம்புத்தூரின் மக்களின் ஆதரவு, கோயம்புத்தூர் மக்களுக்கு ஏதாவது வரணும்னா அண்ணன் தான் முக்கியமா நிற்பாரு. மரியாதைக்குரிய இந்த விழாவினை சிறப்பாக ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவுக்கு எங்களுடைய இந்த கேரளா மக்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இங்கே வருகை தந்து இந்த கூட்டத்தினை இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமணி அவர்களே, அவருடைய இங்கே சிறப்பாக பணியாற்றி வருகின்ற மரியாதைக்குரிய தம்பி கீர்த்தி அவர்களே, பிரகாஷ் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய கர்மன் அவர்களே மற்றும் നമ്മുടെ ശ്രീ ഗുരുദേവ സമാജത്തിന് ഒരു വലിയ ഉപഹാരം അദ്ദേഹത്തിന് നൽകുകയാണ് നമ്മളെ வாழ்வியர் விமல் உட்பட இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதே போல இந்த சமாஜத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முதல் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே பல ஓணம் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பகுதியில் நம்முடைய மாவட்டத்தில் எங்கே ஓணம் விழா நடந்தாலும் கண்டிப்பாக
எங்களுக்கு அழைப்பு வந்துள்ளோம். அது கண்டிப்பாக கலந்துக்கிறோம். ஏனென்றால் எங்களது இயக்கத்தை ஆரம்பித்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய கட்சி தான் அதிமுக. ஆகவே அப்பிருந்து இதுவரையும் மிகப்பெரிய எங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கு. அதே போல நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவேன், நான் பஞ்சாயத்து தலைவராக ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் முழுமையாக எனக்காக வாக்களித்தது மட்டும் வாக்குகள் கேட்டு ஒவ்வொரு வீரோட பணியாற்றிருக்காங்க. எல்லா வசதியும் எனக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அதையும் மறக்க மாட்டோம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்து அந்த நிலச்சரிவெல்லாம் வந்து பெரிய பாதிப்பட்ட போது நான் உடனடியாக கலைஞர் சார்பாக நம்முடைய பொதுச் எடப்பாடியிட போய் சொல்லி உடனடியாக 1 கோடி ரூபாய் நிதி எடுத்துட்டு போய் நான் கேரளா சீஃப் மினிஸ்டர் நம்ம கொண்டு சொல்றேன். அதே போல கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல பொருட்கள், தேவையான பொருட்கள் பாதிப்பட்டவர்களுக்கெல்லாம் தேவையான பொருட்களையும் அனுப்பி வைக்கும். இது ஒவ்வொரு முறையும் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய புயல் இப்போ அனுப்பணும். ஆகவே அது மட்டும் இல்லை, நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய மக்கள் நிறைய இங்க வசிக்கிறார்கள், தெரியும். அவங்க என்றைக்கும் ஆதரவார்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஓணம் பண்டிகை எப்பவுமே முந்தா நாள் நடந்தது. எப்பொழுதுமே கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். இது அண்ணா வீட்டில் அண்ணி வந்து உங்களுடைய இதை சேர்ந்தவங்க தெரியும். எப்பவுமே ஓணத்துக்கு அங்கேதான் எங்களுக்கு சாப்பாடு. ஆகவே ஓணம் திருவிழா சிறப்பான முறையில் வருடம் அண்ணி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவோம். இப்ப அவங்க அம்மா வந்து அண்ணி அவங்க அம்மா மறைந்து விட்ட காரணத்தால் இப்ப அண்ணா வீட்டுக்கு போனோம். ஆகவே என்றைக்கும் எங்களுக்கு எல்லா வச்சும் உதவியாக இருக்கிறீங்க. திரும்ப சொல்றோம், எந்த நேரத்திலும் எந்த பதவி இருந்தாலும் உங்களுக்கு எந்த நேரத்திலும் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைத்தது நன்றி. அதே போல நான் அமைச்சராக இருக்கும்போது உங்களுடைய இன்னொரு தான் ஈழ்வத்தியா ஒரு பிரிவு, ஆமா, அவர்களுக்கு கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக கிடைக்காத அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நான் தான் போய் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் சொல்லி அந்த சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம், கோயம் மாவட்டம், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பயனுடைய மாதிரி அந்த எல்லாரும் வந்து பார்த்தாங்க. நான் தான் நேரம் கொண்டு போய் டீச்சர்ஸ் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு பயனுடையார்களாகவே எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உறுதியாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஓணம் பாரதியை கூறி விடுவிக்கிறேன். எல்லாரும் அவர் வந்து தொழிற்சங்கத்துல சிறப்பா தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல பரமேஸ்வரன் வந்து தான் இவங்க குரூப் சுப்பிரமணியன் எங்கெல்லாம் சேர்ந்தா ஃபர்ஸ்ட் 96 நினைக்கிறேன். 96ல முதல்ல லாரி வாங்கி கொடுத்தது எல்லாரும் தொடர்ந்து எல்லாரும் ஒன்றா இருக்குது. அதே போல தம்பி வந்து கூப்பிட்டது வந்தோம். எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தம்பிக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். அந்த முன்னிட்டு நடத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் இருக்குது. தொந்தரவு நடத்தணும். அந்த மாதிரி இணைந்து பணியாற்றிய அத்தனை நிர்வாகத்துக்கு நன்றி. தெற்கு மாவட்ட தொழிற்சங்க பேர் படிச்சிருந்தாங்க. சரி, பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா அதான்